ஹாய் காய்ஸ், கையில் என்னடா மைக்குன்னு கேட்டிங்கன்னா இது நான் போன வீடியோக்கு முன்னாடி பண்ணது. ஸோ அதை பார்க்கலன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா திங்கர்கேட் அண்ட் ரூம் பேக்லைட். பட் திங்கர்கேடை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த எல்லா காம்பனன்ட்ஸ் பற்றியுமே தெரியணும். ஸோ கைஸ், இத்தனை காம்பனன்ட் இருக்கும்போது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த சின்ன எல்இடி பற்றி தான். ஸோ சிவாவை எடுத்தாச்சு, அப்போ சக்தி. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போ ஒரு 2 வோல்ட் எல்இடி வச்சுருக்கீங்கன்னா, ஆனால் உங்ககிட்ட 3.7 வோல்டேஜ் பேட்டரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ அந்த எல்இடியை எரிய வச்சே ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம ரெசிஸ்டரை யூஸ் பண்ணுவோம். ரெசிஸ்டர்ஸ்க்கு எல்இடி மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த சைடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெசிஸ்டர்ஸ்லேயே ஏகப்பட்ட டைப் இருக்குது. அதாவது கிலோ ஓம், ஓம், மில்லி ஓம், இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப் இருக்குது. ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லைட்டுக்கு மொத்தமாக 2 விதமாக கனெக்ஷன் கொடுக்கலாம். ஒன்று பேரலல், இன்னொன்று சீரீஸ். கைஸ், இப்போ என்கிட்ட 3 எல்இடி இருக்குது. அந்த எல்இடிக்கு நான் மொத்தமாக 2 விதமாக கனெக்ஷன் கொடுக்கலாம். ஒன்று சீரீஸ், இன்னொன்று பேரலல். முதல்ல சீரீஸ்க்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சீரீஸ்க்கு எப்படின்னா, இப்போ இந்த எல்இடிஸ் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சீரீஸாக கன்வெர்ட் பண்ணலாம்னா, ஒரு ப்ளஸ்ஸை எடுத்து இன்னொரு மைனஸில் கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு லைட்டுக்கும் இன்னொரு ப்ளஸ் எடுத்து இன்னொரு மைனஸ் கன்வெர்ட் பண்ணும். ஸோ அடுத்தது பேட்டரியில் வச்சு சப்ளை பண்ணணும். அதே மாதிரி பேட்டரிக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ கைஸ், நீங்கள் திங்கர்கேடை லேப்டாப்பில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களால் ஃபோனில் கூட யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் இப்போது ஃபோனில் தான் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஏரியாவில் இன்றைக்கி ஷட்டவுன். ஸோ ஆனால் கூடிய சீக்கிரமே ஒரு சின்ன பேட்டரி பேக்கப் மாதிரி க்ரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதாவது லேப்டாப்புக்கும் மொபைலுக்கும். இதை பற்றின உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம சிமுலேட் பண்ணோம்னா லைட் எல்லாமே நல்லாவே எரியும். பட் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு வார்னிங் சிம்பிள் மாதிரி வரும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஹை வோல்டேஜ் கொடுத்துட்ருக்கோம். சீரீஸ்க்கு எப்போவுமே தனித்தனியாக வோல்டேஜ் எடுத்துக்காது. இப்போ இங்கே 9 வோல்ட்னா 3ஆல் டிவைட் பண்ணி தான் எடுத்துக்கும். இதுதான் சீரீஸ் கனெக்ஷன். ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டர் யூஸ் பண்ணோம்னா இது வார்னிங் சிம்பிள் காமிக்காது. ஸோ இப்போ நம்ம அந்த காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுலேயே ரெசிஸ்டர் தேடினோம்னா அங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரெசிஸ்டர்ஸ்லேயே ஏகப்பட்ட டைப் இருக்குது, லைக் கிலோவாட் அந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு செட் பண்ணணும். இப்போ நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் இதுக்கு 100 ஓம்ஸ் தான் கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ ஓம்ஸ் வேணால் கொடுக்கலாம், ஏன்னா இது சாஃப்ட்வேர்னால ஒன்றும் ஆகாது. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக எரியும், வார்னிங் எதுவுமே காமிக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வார்னிங் சிம்பிளும் காமிக்கல, கரெக்டாக எரியுது. ஸோ அடுத்தது நம்ம இப்போ பேரலலுக்கு பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ பேரலலில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கறதுன்னு பார்ப்போமா? ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. நம்ம சீரீஸில் 3 எல்இடியுமே ஒன்றா கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதனால் ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ணோம். பட் பேரலலை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக கனெக்ட் பண்ணுவோம், அதாவது தனித்தனியாக கனெக்ட் பண்ணுவோம். அதனால் நம்ம 3 ரெசிஸ்டர் தனியாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவுட்புட் இதில் ஒரே இதாக வரும். அதாவது சீரீஸில் எப்போவுமே வோல்டேஜை டிவைட் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஆனால் பேரலலில் நம்ம தனித்தனியாக கனெக்ட் பண்ணும்போது வோல்டேஜ் சேமாக வரும். அதாவது 9 வோல்ட் ஒரு எல்இடிக்கு சேமாக வரும். இதனால் நம்ம ரெசிஸ்டரோட ஓம்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், ஃபைனலாக கனெக்ஷன் முடித்த உடனே எல்லாத்தையுமே சிமுலேட் பண்ணும்போது ரெட்டுக்கு மட்டும் ஒரு வார்னிங் வரும். ஏன்னா நான் எல்லாத்துக்குமே 330 ஓம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பட் ஏன் ரெட்டு மட்டும் அப்படி காமிக்குதுன்னா, ரெட் கொஞ்சம் அதிகமாக கரண்ட் இழுக்குது. அதனால் நான் அதுக்கு மட்டும் ரெசிஸ்டர்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கியிருக்கேன். ஸோ இப்போ சர்க்யூட் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதுதான் சீரீஸ் அண்ட் பேரலல். பட் இதுக்கெல்லாமே ஒரு சேர்த்து வச்ச மாதிரி ஒரு காம்பனன்ட் இருக்குது. தட் இஸ் கால்ட் பிரெட் போர்டு. இந்த பிரெட் போர்டு கான்செப்டும் சீரீஸ் அண்ட் பேரலல் தான். இந்த காம்பனன்ட் பற்றியும் இதே வீடியோவில் பேசணும்னு ஆசை தான், ஆனால் பண்ண மாட்டேன். நான் நினச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். இந்த காம்பனண்ட்டை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அண்ட் நான் இவ்வளோ நேரமாக சொல்லிகிட்டு இருந்தது ஃபுல்லாக மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற பேக்லைட். உங்களுக்கு இதே மாதிரியே ஆட்டோமேட்டடாக அர்டினோவை வச்சு எப்படி பண்ணணுங்கிறது தெரியணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் அர்டினோன்னு கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.